தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இன்று திருவருகை காலத்தின் 4வது வாரத்தின் புதன்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். நாளைய நாளிலே நாங்கள் கிறிஸ்தவனுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். மகிழ்ச்சி அடைவோம், ஆனந்தம் அடைவோம். எங்களுடைய உள்ளங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. எதற்காக? ஆண்டவரை வரவேற்பதற்காக, அவரோடு நாங்கள் பயணம் செய்வதற்காக. மீட்பின் ஒளி எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு எங்களுக்கு சொல்லுகின்றார்: ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவருடைய பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவருடைய அன்பு எங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பே கடவுள். அந்த அன்பு ஒளியாக, விடிவாக, மீட்பாக எங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும். அந்த அன்பு எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரையும் ஈர்த்தெழுக்கும் அன்பாக, அன்பிலே வாழ வைக்கும் அன்பாக, அன்பிலே நிலைநிறுத்தும் அன்பாக கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களில் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகவேதான் நான் ஆண்டவருடைய பேரன்பை நினைத்து நான் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டும். எங்கள் மீது கொண்ட அன்பினால் ஆண்டவர் ஏழையாக மாட்டுத் தொழுவத்திலே தன்னையே ஏழ்மையின் வடிவமாக உருமாற்றி பிறக்கின்றார். எதற்காக? எனக்காக, என்னுடைய வாழ்விற்காக, என்னுடைய ஈடேற்றத்திற்காக. ஆண்டவர் ஏழ்மையிலே பிறக்க, ஏழ்மையிலே என்னை சந்திக்க, ஏழ்மையிலே என்னை வழிநடத்தி செல்ல, ஏழ்மையிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் பயணிக்க ஆண்டவர் வருகின்றார். ஆகவேதான் நாங்களும் எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியிலே ஏழ்மையோடு வாழ்ந்து, ஏழைகளோடு ஏழைகளாக நானும் வாழ்ந்து, இறைவனை நான் பற்றி பிடித்து, இறைவனோடு நான் பயணிக்க நான் தயாராக வேண்டும். நாங்கள் ஆண்டவரை பார்த்து இன்றைய நாளிலே மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீ வர இருக்கின்றேன். உம்முடைய அன்பை நாங்கள் அனுபவிக்க இருக்கின்றோம். உம்முடைய வழியிலே செல்ல நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நாங்கள் அனுபவித்து சுவைத்து அந்த நற்செய்தியை எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் காத்திருக்கிறோம். வாரும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே வாரும், எங்களுடைய இல்லத்திலே வாரும், நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே வாரும், எங்களுடைய பங்கிலே வாரும், எங்களுடைய சமூகத்திலே வாரும். உம்முடைய அன்பினால் ஒவ்வொருவரை நிரப்பும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாங்கள் எங்களிடம் வரப்போகிற இயேசுவை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். அன்னை மேரி மூலமாக ஆண்டவரோடு நாங்கள் வழி செல்ல ஆயத்தமாக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.